கேட்டீங்கன்னா இந்த திருக்கோவில் மற்றும் இது சம்பந்தப்பட்ட இடங்கள் கிட்டத்தட்ட 19,000 ஏக்கர் நிலம் வந்து அங்க வந்து விவசாய நிலங்கள் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது கோவில்களில் அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா இப்ப என்ன அப்படி சொல்ல வராங்கன்னா, இந்த குறிப்பிட்ட அந்த ஏரியாவுடைய பகுதிகளைத்தான் வக்ஃபோர்டு என்ன சொல்றாங்க, இது எங்களுடைய இடம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரிங்களா? இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்லிமெண்ட் வரைக்கும் அது வந்து அந்த விஷயங்கள் போய் அது வக்ஃபோர்டுக்கு ஒரு ஒரு திருத்தம் சட்டத்தில் வந்து ஒரு திருத்தம் ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டு அது இப்போ வந்து ஒரு சர்ச்சையில் வந்து நீதிமன்றத்தினுடைய வழக்கில் இருக்கிறது பார்க்கிறோம். என்ன விஷயம்னா, இந்த மாதிரி வக்ஃபோர்டு வந்து இப்போ உண்மையிலேயே அவங்க வந்து அந்த முன்னோர்கள் வாங்கி இருந்து அவர்களது வக்ஃபு நிறுவனத்திற்கு ஒரு கொடையை வழங்கி இருந்து அது ஒரு வக்ஃபோர்டு இடமாக இருந்திருந்தால் அது நமக்கு அதை பத்தி எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து ஒரு இஸ்லாமியர்கள் கூட நல்ல ஒரு சகோதரவ ஒரு உணர்வு தான் நமக்கு இருக்கிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு கோவில்கள் திருக்கோவில்கள் அப்படின்னு வரும் பொழுதுதான் அங்கே இந்த கல்வெட்டு ஆராய்ச்சி எல்லாம் செய்து நாம நம்மளுடைய அந்த டாக்குமெண்டேஷனை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கு.